புதிய ஆத்திச்சூடி. காலம் அழியேல். காலம் அழியேல் அப்படிங்கிறது நாம் காலத்தை வீணடிக்கக்கூடாது. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்னா அது சரியானபடி இருக்கணும். மற்றவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கணும். நம்ம ஒன்று எழுதுகிறோம் அப்படின்னா அது யாருக்காவது பயன்படுற மாதிரி இருக்கணும். அப்போது நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது மற்றவங்களுக்கோ நமக்கோ நல்ல வகையில் பயன்படுற மாதிரி தான் இருக்கணும். தேவையில்லாமல் எழுதியோ பேசியோ தூங்கியோ நாம் காலத்தை அழிக்கக்கூடாது. காலம் பொன் போன்றது. இது எல்லோருமே அறிந்தது தான். அந்த பொன்னை நம்ம வீணாக்கலாமா? கண்டிப்பாக கூடாது. நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், சுய சிந்தனை உள்ளவர்கள் தான். ஆறாவது அறிவு அழகாக நம் எல்லோருக்கும் வேலை செய்யுது தான். பகுத்தறிவு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே இருக்குது. அந்த பகுத்தறிவை இது செய்யலாமா, இது செய்யக்கூடாதா, இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதா, இது பேசலாமா, இது பேசக்கூடாதா, இதையெல்லாம் தெரிஞ்சு பகுத்து அறிஞ்சு நம்ம சரியான முறையில் காலத்தை பேண வேண்டும். அப்போ காலத்தை நாம் எப்பயுமே வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் காலம் அழியேல் அப்படிங்கிறத பாரதியார் சொல்ல வர்றார். கிளை பல தாங்கேல். தேவையில்லாத பணிச்சுமைகளை நாம் முதுகில் ஏற்றிக்கொள்ளக்கூடாது. நிறைய பணிகளை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா உருப்படி இல்லாமல் போகும். எந்த ஒரு காரியமுமே முழுமை பெறாமல் போகும். அப்போ ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு அதை நல்ல முறையில் செய்து முடிக்க வேண்டும். பிஞ்சு பாதியில் ஒவ்வொரு வேலையையும் நாம் விட்டுருவோம். எப்போ விட்டுருவோம்? எல்லா வேலையையும் ஒரே நேரத்தில் நான் செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஈடுபடும்போது ஒவ்வொன்றா முடிச்சுக்கிட்டு வரும்போது தான் எந்த ஒரு செயலுமே முழுமை பெறும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளை பல தாங்கக்கூடாது. கீழோர்க்கு அஞ்சேல். கீழ்மை புத்தி கொண்ட கீழ்மை எண்ணம் கொண்டவங்க கூட நாம் பழகவே கூடாது. ஏன்னா அதே எண்ணங்கள் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது நமக்கும் வந்துடும். அதனால் உயர்ந்த எண்ணம் கொண்டோர்கிட்ட நாம் பழகணுமே ஒழிய கீழ்மை எண்ணம் கொண்டோர் கூட நாம் பழகவே கூடாது. ஏன், பார்க்குறதவே நாம் தவிர்த்திடணும். அப்போ தான் வாழ்வு நமக்கு முழுமை பெறும். குன்றென நிமிர்ந்து நில். இந்த இடத்துல இந்த தொடர் எதை சொல்லுது அப்படின்னா தன்னம்பிக்கையை சொல்லுது. நம்ம மனசு தன்னம்பிக்கையோடு இருக்கணும். என்னால் இது முடியும், ஐ கேன், என்னால் முடியும், என்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் நினச்சி ஏதாவது ஒரு செயலில் இறங்கணும் அப்படின்னா கட்டாயம் நமக்கு அதில் வெற்றி தான் கிட்டும். அப்போ குன்று போல் நாம் நிமிர்ந்து நிற்கலாம். குன்று எப்பயுமே வளைந்து நிற்காது. ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்க, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு வராது. எப்போ வராது? தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது. தன்னம்பிக்கையோடு இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? அவ்வளோ கெத்தாக, அழகாக, கான்ஃபிடண்ட்டாக குன்று போல் நிமிர்ந்து நிற்போம். மாணவ சமுதாயத்திற்கு இதை சொல்லியா தரணும்? எல்லோருமே தன்னம்பிக்கையோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறது எங்கள் எல்லோருக்குமே நல்லா தெரியும். அதை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். துவண்டு போய் ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளை எள்ளி நகையாட்டுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு கவிஞர் ஒருத்தர் சொல்லுவார், நாம் எழுந்தால் ஒரு எட்டு வந்து பார்க்காதவன், நாம் விழுந்தால் விழுந்து விழுந்து விசாரிப்பான் கவனி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டோம் அப்படின்னா நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தனும் வரமாட்டான் பொறாமையோடு. ஆனால் இது தொய்வோடு ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா விசாரிக்கிறதுக்கு
1000 பேர் வருவாங்க. அதனால் நாம் எப்பயுமே தன்னம்பிக்கையோடு குன்று போல் நிமிர்ந்து நிற்க வேண்டும். நன்றி.